வணக்கம் and welcome to my channel. This is Aafrin. இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப டெலிஷியஸான ஒரு டெசர்ட் தாங்க பார்க்க போறோம். Almond Semolina Ladoo. இதோட preparation time ரொம்ப கம்மி தான். 15 minutes குள்ள ரெடி பண்ணிடலாம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி உங்களோட friends and familyயோட தவறாம ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா அப்படியே subscribe பண்ணிட்டு bell ஐகானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணிடுங்க. ஈஸியான ingredients வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு டெசர்ட் தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். மெயினான ingredient நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ரவை தான். செமோலினானோ அத சொல்லுவாங்க. ரோஸ்ட் பண்ணிருக்கிற வறுத்த ரவை தான் எடுத்துர்க்கறேன் 1 கப். நாகா சோஜி தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல அயன் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தி. இந்த டம்ளர்ல 1 டம்ளர் எடுத்துர்க்கேன். மண்டவெல்லம் ஒரு நல்ல டீடாக்ஸ் ஏஜென்ட். அதே டம்ளர்ல நான் 3/4 டம்ளர் அளவுக்கு மண்டவெல்லம் எடுத்துக்கறேன். பாதாம் வந்து 15 பாதாம் அளவுக்கு நான் எடுத்துர்க்கறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ்னாலே ஹெல்தி தான். பால்ல புரோட்டீன் நிறைய இருக்கு நமக்கு நல்லாவே தெரியும். 1/4 டம்ளர் பாலை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு சில தேங்காவை இந்த மாதிரி தேங்காய் பூவா எடுத்துக்கிறேன். தேங்காய் நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏலக்காய் 7லிருந்து 8 வரைக்கும் நுணுக்கி எடுத்துக்கிறேன். ஏலக்காய் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். இது போக நான் உலர்ந்த திராட்சை கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கிறேன். பிஸ்தா இருந்தது அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான் அது. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் உடம்புக்கு எவ்வளோ நல்லது நமக்கு தெரியும். டெய்லி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டெசர்ட்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னாலும் ரொம்ப நல்லது. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இனிப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மண்டவெல்லம் இன்னும் கம்மி பண்ணணுன்னாலும் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மிக்ஸி கப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கிறோம். ஏன்னா இதில் ரவை அரைக்கணும். கீழே போய் ஒட்டிடக்கூடாது. நல்லா ட்ரை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ரவையை மட்டும் அதில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாயிராமல் மீடியமாக நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இந்த ரவையை. இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே கப்பில் ஜாகரியை ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. மண்டை வெல்லத்தை கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. ஸோ அதை பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது பாதாமை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் அரைக்கிறப்போ கொஞ்சம் சவுண்ட் வரும். பிளேடு ஒன்றும் ஆகாது. தைரியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம முந்திரியையும் உலர்ந்த திராட்சையும் சும்மா 1 டீஸ்பூன் கீயில் வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். வெள்ளை திராட்சை என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து கருப்பு திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதையும் எடுத்துக்கோங்க. இப்போ பவுலில் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பிஸ்தா சேர்த்துக்கிறேன். ரோஸ்ட் பண்ணி வச்ச முந்திரி உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கிறேன். இலாச்சி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ கீ மண்டவெல்லாம் இருக்கிறதுலே நம்ம கொஞ்சம் ஈரப்பதம் கொடுக்கும். ஸோ அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. இப்போ பால் நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாலை வந்து இதோட லைட்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ பால் ஃபுல்லாக ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க. ரொம்ப கொலன்னு போக சான்ஸ் இருக்குது. ஸோ நான் முதல்ல ஒரு பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வரணும். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ லைட்டாக நீங்கள் வந்து டஃப் பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பதம் வந்துருச்சான்னு. ஸோ இப்படி பிடிச்சி பாருங்கள். ஸோ நமக்கு இப்போ வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வந்து வந்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த சைஸில் உங்களுக்கு வந்து டஃப் வேணுமோ அந்த சைஸில் வந்து உருண்டையை ஈஸியாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து லிக்விடாக இப்படி தெரியணும் பார்த்தீங்கன்னா. அப்போ தான் நமக்கு வந்து அடுத்த நாள் சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப கட்டியாக இல்லாமல் சாஃப்டாகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா டஃப்ஸையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாவுக்கு எனக்கு வந்து 15 டஃப் வரைக்கும் வந்துச்சு. மீடியம் சைஸில் பிடிச்சிக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்க ஏதாவது கேட்டாங்க, ஸ்வீட்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா கூட இதை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் ஈவினிங் செஞ்சது அடுத்த நாள் காலையிலேயே வந்து தீர்ந்து போச்சுங்க. அவ்வளோ டேஸ்டியாக வந்துச்சு இந்த டெசர்ட்டு. சப்போஸ் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் அப்படியே எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக கொடுக்கும். சுகர் ஆட் பண்ணிங்கனாலும் அதையும் இந்த மாதிரி அரைச்சி தான் ஆட் பண்ணணும். சுகரை விட ஜாகரி நல்லதுங்கிறதுனால தான் நான் வந்து ஜாகரி சேர்த்துருக்கேன். வீட்டில் பெரியவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பசங்களே இந்த டெசர்ட்டை ஈஸியாக ரெடி பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த லட்டூஸ் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye and take care.